அது ஒரு ஆண் வந்து நம்பிக்கை இழக்கும்போது அவன் சோம்பேறி ஆகிடுவான். ஒரு பெண் வந்து நம்பிக்கை இழக்கும்போது அவள் அடிமை ஆகிடுவாள். அதனால் வந்து ஒரு ஆண் வந்து தன்னைத்தானே கட்டுப்படுத்திக்கும் போது தான் உழைப்பான். தன்னுடைய கட்டுப்பாட்டில் தான் உடம்பு இல்லைங்கும்போது அந்த உடம்பு சோம்பேறி ஆகிடும். ஒரு ஆணுடைய உடம்பு அவனுடைய கட்டுப்பாட்டில் இல்லைன்னா அது சோம்பேறி ஆகிடும். மனம் போன போக்கில் அது போய்கிட்டு இருக்கும். தேவையில்லாத வேலைகளை செஞ்சிட்ருக்கும். அதுபோல் ஒரு பெண் வந்து அது தனது உடம்பை கட்டுப்படுத்த முடியாத போது பிறர் கட்டுப்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க. பிறருக்கு அடிமையாகிடும் அந்த உடம்பு. அதனால் ஒரு பெண் வந்து தன்னுடைய உடம்பை தான் கட்டுப்படுத்த முடியும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை இழக்கும்போது அந்த பெண்ணின் உடம்பு பிறருக்கு கட்டுப்பட ஆரம்பிச்சிடும், பிறருக்கு அடிமையாக ஆரம்பிச்சிடும். அதனால் அவள் நம்பிக்கை இழந்துருவாள். இப்போ பெண்கள் வந்து வீட்டில் பார்த்திங்கன்னா கடுமையாக உழைக்கிறாங்க, வீட்டில் உள்ள எல்லாருடைய வேலையும் செய்கிறாங்க, நாள் முழுதும் உழைச்சிக்கிட்டே இருக்காங்க. உடனே அவங்க ரொம்ப நம்பிக்கையானவங்க அப்படின்னு நினைக்கக்கூடாது. நம்பிக்கை இழந்துட்டாங்கன்னு அர்த்தம். நம்பிக்கை இழந்துட்டாங்க, தனக்காக தான் வாழ முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை அவங்க இழந்துட்டாங்க. இப்போ அவங்க பிறருக்காக வாழ்ந்துட்டுருக்காங்க. பிறர் வந்து அவங்கள வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. தனக்கேற்றார் போன்று பெண்களை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று அர்த்தம். அடிமைத்தனம் என்பது ஒரு பெண் நம்பிக்கை இழந்துட்டா அப்படின்னு அர்த்தம். ஒரு ஆண் வந்து நம்பிக்கை இழக்கும்போது அவன் சோம்பேறி ஆகிடுறான். அவனுடைய உடம்பை அவன் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருந்து அவனுக்காக அந்த உடம்பை பயன்படுத்த முடியாது. ஒரு ஆண் வந்து நம்பிக்கை இழக்கும்போது தன்னுடைய உடம்பையே அவன் வந்து தனக்காக பயன்படுத்த முடியாது. ஒரு பெண் வந்து தன் நம்பிக்கை இழக்கும்போது தனது உடலை தனக்காக பயன்படுத்த முடியாது. ரெண்டும் பாருங்கள் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஒரு ஆண் வந்து அவன் நம்பிக்கை இழக்கும்போது தன்னுடைய உடம்பை தன்னுடைய முன்னேற்றத்துக்காக பயன்படுத்த முடியாது அப்படிங்கும்போது அவன் நம்பிக்கை இழக்கிறான். அப்படிங்கும்போது அந்த உடம்பு, ஆணின் உடம்பு என்ன பண்ணுதுன்னா அவனது வளர்ச்சிக்காக பயன்படாமல் அவனது வீழ்ச்சிக்காக அவனோட உடம்பே செயல்படுது. தேவையில்லாத வேலைகளை செய்யும். சிகரெட் பிடிக்கிறது, மது அருந்துறது எல்லாமே சோம்பேறித்தனம் தான். தேவையில்லாத வேலைகள். ஒரு பயனுள்ள வேலைகளில் அவனுடைய உடம்பை அவனால் கட்டுப்படுத்த முடியல. ஒரு பயனுள்ள வேலையை செய்வதற்காக அவனது முன்னேற்றத்திற்காக அவனுடைய உடம்பை அவனால் கட்டுப்படுத்த முடியல. இதுதான் வந்து ஆணின் சோம்பேறித்தனம். அதுபோல் ஒரு பெண்ணின் வளர்ச்சிக்கு ஏற்றார் போன்று அந்த பெண் வந்து தனது உடம்பை கட்டுப்படுத்த முடியல. அவளுடைய உடம்பை மற்றவங்க கட்டுப்படுத்துகிறாங்க, மற்றவங்களுக்கு அந்த உடம்பு அடிமையாயிடுச்சு. அதான் பெண் அடிமைத்தனம்ங்கிறது. ரெண்டுமே நம்பிக்கை இழந்த ஒரு நிலை தான். ஒரு ஆண் சோம்பேறியாக இருக்கிறது ஒன்று தான், ஒரு பெண் அடிமையாக இருக்கிறது ரெண்டும் ஒன்று தான். ஒரு ஆண் சோம்பேறியானால் தேவையில்லாத வேலையில் தான் செய்வான். அந்த உடம்பை வச்சு அவன் தேவையில்லாத வேலை தான் செய்வான். அவன் செய்கிறது எல்லாமே தேவையில்லாததாக தான் இருக்கும். அழிவை தருகிற தேவையில்லாதது எப்படின்னா அழிவை தருகிற செயல்களை செய்யக்கூடியது. எதெல்லாம் நமக்கு தேவையில்லைன்னா அழிவை தருகிற அத்தனை செயல்களுமே தேவையில்லாது. அதனால் வந்து எது தேவையானதுன்னா நமக்கு அது நன்மை தரக்கூடியது, தேவையில்லாத வேலைகள் அழிவை தரக்கூடியது. அந்த மாதிரி ஒரு பெண் வந்து அடிமையாயிட்டான்னா அவள் செய்கிற வேலை எல்லாமே தேவையில்லாததாக இருக்கும். ஒரு அடிமையாக இருந்து ஒரு பெண் செய்கிற அத்தனை வேலைகளுமே தேவையில்லாத வேலைகள் தான். ஒரு ஆண் சோம்பேறியாக இருந்து அவன் சோம்பேறி ஆகிட்டான் அப்படின்னா அவன் செய்கிற அத்தனை வேலையும் அந்த சோம்பேறித்தனத்தோடு அவன் செய்கிற அத்தனை வேலையும் அழிவை தரக்கூடியது, தேவையில்லாது தான். தேவையில்லாத அத்தனையும் அழிவை தரும். அது மாதிரி ஒரு பெண் அடிமையாயிட்டான்னா, சுதந்திரமாக இல்லாமல் அடிமையாயிட்டா அப்படின்னா அவள் செய்கிறது அத்தனையும் அழிவை தான் தரும், தேவையில்லாதது. இப்போது ஒரு பெண் வந்து வீட்டில் கஷ்டப்பட்டு உழைக்கிறா, எல்லாருடைய வேலைகளும் எல்லாருக்கும் சமைச்சு போடுறா அப்படிங்கும்போது அது ஒரு அடிமைத்தனம் தான். அப்படி இருக்கும்போது அது எப்படி அழிவை தரும் அப்படின்னா அது மற்றவங்கள சோம்பேறி ஆக்கிடும். மற்றவங்களுக்கு ஒரு நல்ல பண்பு வராது. அவங்க வீட்டில் உள்ள எல்லாருமே சோம்பேறி ஆகிடுவாங்க. வேலைக்கு சாப்பிட்டு நோய் வந்து படுத்து தூங்கி எந்திரிச்சு உடல் பருமனாகி நோய் வந்து இப்போ அழிவை தான் தரும். அதனால் ஒரு பெண் அடிமையானால் என்ன ஆகுது பாருங்கள், மற்றவங்கெல்லாம் சோம்பேறியாகி அவங்களுக்கு அழிவு நோய் வந்துடும். அதில் ஒரு ஆண் சோம்பேறியானா என்ன பண்ணுவான், பெண்ணை அடிமைப்படுத்த ஆரம்பிச்சிடுவான். வீட்டில் உள்ள பெண்களை அடிமைப்படுத்திட்டு இவன் சோம்பேறியாக இருப்பான். இந்த மாதிரி ஆணின் சோம்பேறித்தனமும் பெண்ணின் அடிமைத்தனமும் ரெண்டுமே ஒன்று தான். ரெண்டு பேருமே உழைக்கணும். பெண் கடினமாக அடிமைகளாக உழைப்பதில் இருக்க அடிமைத்தனங்கிறது என்னது, ஓய்வு இல்லாமல் உழைக்கிறது, எப்பவும் உழைப்பதற்கு தயாராக இருக்கணும், அதான் அடிமைத்தனம். ஆண் வந்து ஒரு உழைப்பு இல்லாமல் சோம்பேறியாக இருக்கிறது, உழைப்பே இல்லாமல் சோம்பேறியாக இருக்கிறது, அதுதான் வந்து ஆணுடைய. அப்படி இருக்கும்போது ரெண்டு பேருமே உழைக்கணும், எளிமையாக உழைக்கணும். ஒரு பெண் கடினமாகவும் உழைக்கக்கூடாது, ஒரு ஆண் வந்து கடினமாகவும் ஓய்வு எடுக்கக்கூடாது. கடினமான ஓய்வு எடுக்கிறது தான் சோம்பேறித்தனங்கிறது. ஒரு பெண் வந்து கடினமாக உழைப்பதற்கு பேர் தான் அடிமைத்தனம். ஒரு ஆண் வந்து கடினமாக ஓய்வு எடுத்துக்கிட்டு இருப்பான். இப்போ பிடிவாதமாக தொடர்ச்சியாக ஓய்வு எடுத்துக்கிட்டே இருப்பான். வீடுன்னா அவனுக்கு ஓய்வு தான், ஒரு வேலையும் செய்ய மாட்டான். இதுதான் சோம்பேறித்தனம்ன்றது. ஒரு பெண் வந்தால்
அவள் ஓய்வே எடுக்க மாட்டா, உழைச்சிக்கிட்டே இருப்பாள். அப்போ இங்கே பெண்ணுக்கு ஓய்வு தேவைப்படுது, ஆணுக்கு உழைப்பு தேவைப்படுகிறது. ஆண் வந்து கடினமாக உழைச்சிக்கிட்டே இருக்கிற அப்படி இல்லை. பெண்ணும் கடினமாக உழைக்கக்கூடாது, ஆணும் தொடர்ச்சியாக கடினமாக எளிமையாக உழைக்கணும். ஓய்வு உழைப்பு கலந்த ஒரு கலவை. பெண்ணுக்கும் ஓய்வு என்பது தேவை, ஆணுக்கு உழைப்பு என்பது தேவை. அவனுடைய ஓய்வு இருக்குல்ல, அவன் தொடர்ச்சியாக ஓய்வு எடுத்துக்கிட்டே இருக்கான், அதான் சோம்பேறித்தனம். அந்த ஓய்வோட உழைப்பு சேரணும். ஒரு 50% உழைப்பு, 50% ஓய்வு. பெண் வந்து ஓய்வே இல்லாமல் உழைச்சிட்டு இருக்கால ஒரு அடிமையாக. அப்படி இருக்கிற பெண்ணுக்கு ஒரு 50% ஓய்வு சேரணும். இப்படி எளிமையாக வாழ வேண்டும், எளிமையாக உழைக்க வேண்டும். அப்போ அது எப்போ சாத்தியம் அப்படின்னா, பெண் அடிமைத்தனத்திலேருந்து எப்போ விடுபட முடியும், ஆண் வந்து சோம்பேறித்தனத்திலேருந்து எப்போ விடுபட முடியும்னா, அவனுடைய வேலையை அவன் செய்யணும். அப்படிங்கும்போது அவன் சோம்பேறியாக இருக்கவே முடியாது. உன்னுடைய வேலையை நீ தான்ப்பா செய்யணும், உன்னுடைய உணவை நீ தான் சமைக்கணும், உன்னுடைய ட்ரெஸ்ஸை நீ தான் துவைக்கணும், உன்னுடைய வீட்டை நீ தான், உன்னுடைய அறையை நீ தான் தூய்மை செய்யணும். அப்படிங்கும்போது அவன் வேறு வழியே இல்லை, அவன் உழைச்சி தான் ஆகணும். அவன் உணவை அவன் சமைச்சு தான் ஆகணும். நீ உன் உணவை நீ சமைக்கலைன்னா நீ பட்னியாக தான் கிடக்கணும், வேறு யாருமே உனக்கு சமைச்சு தரமாட்டாங்க. அப்படி ஒரு நிலைமை வரும்போது தான் ஒரு ஆண் வந்து சோம்பேறித்தனத்துலேருந்து விடுபடுவோம். ஒரு பெண் வந்து எப்போ அடிமைத்தனத்தில் விடுபடுவோன்னா, உன்னுடைய உணவை மட்டும் நீ சமைச்சா போதும், உன்னுடைய ஆடையை மட்டும் நீ துவைச்சா போதும். அப்போது வந்து பெண் வந்து அவளுடைய உணவை மட்டும் சமைச்சிட்டு மீதி இருக்கிற நேரம் சும்மா தான் இருப்பாள், ஓய்வு எடுப்பாள். ஒரு பெண் வந்து தன்னுடைய ஆடைகளை மட்டுமே துவைச்சிக்கிட்டு தன்னுடைய இருப்பிடத்தை மட்டுமே தூய்மை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அவளுக்கு நிறைய நேரம் மிச்சமாக இருக்குது. பிறருடைய வேலையை பெண்கள் செய்யக்கூடாது, செய்யாமல் பார்த்துக்கணும், பெண்களை பாதுகாக்கணும். அதற்கு பெண்களும் ஒத்துழைப்பு கொடுக்கணும். இப்போ அதான் ஆண்கள்கிட்டருந்து பெண்களை பாதுகாக்கணும், பெண்களிடமிருந்து ஆண்களை பாதுகாக்கணும். ஏன்னா பெண்கள் வந்து ஆண்களை சோம்பேறி ஆக்கிடுவாங்க. அதனால் பெண்களிடமிருந்து ஆண்களை பாதுகாக்கணும். ஆண் வந்து பெண்ணை அடிமையாக்கிடுவான், அதனால் ஆணிடமிருந்து பெண்ணை பாதுகாக்கணும். இப்படி பெண்ணின் அடிமைத்தனத்திலிருந்து பெண்களையும், ஆணின் சோம்பேறித்தனத்திலிருந்து ஆண்களையும், ஆணிடமிருந்து பெண்ணையும், பெண்ணிடமிருந்து ஆணையும் நாம் பாதுகாக்க வேண்டும். இதுதான் வந்து அப்போ அதற்கு அவரவர் வேலைகளை அவரவரே செய்யணும். வீட்டில் தான் அந்த அடிமைத்தனம் இருக்குல்ல, இது வீட்டில் குடும்ப அமைப்புகளில் இருக்கிற அடிமைத்தனம் இருக்குல்ல, இதில் வந்து அவரவர் வேலையை அவரவரே செய்யணும். அடுத்தவங்க வேலையை நீ செய்யாத, உன் குண்டியை மட்டும் நீ கழுவு. அடுத்தவங்க குண்டியை அவங்க தான் கழுவுவாங்க, அவங்க தான் கழுவின்னு இருக்காங்க. அடுத்தவங்க குண்டியை அவங்கவுங்க தான் கழுவுறாங்க. அப்படி இருக்கும்போது உன்னுடைய உணவை நீ தான் சமைக்கணும், உன்னுடைய ஆடையை நீ தான் துவைக்கணும். இந்த மாதிரி அடுத்தவங்க உனக்கு தேவையான பணத்தை நீ தான் சம்பாதிக்கணும். பெண்கள் வந்து அவங்களுக்கு தேவையான பணத்தை அவங்க தான் சம்பாதிக்கணும். அடுத்தவங்க பணத்துக்கு ஆசைப்படாதீங்க. கணவனுடைய பணத்துக்கு பெண்கள் உரிமை கொண்டாடுறது, இதெல்லாம் வந்து ஒரு திருட்டுத்தனம். அது நம்ம ஏதோ ரொம்ப பெண்கள் வந்து ஆணின் சம்பாத்தியத்துக்கு ஆசைப்படுறது, ஆணின் சம்பாத்தியத்துக்கு உரிமை கொண்டாடுறது, அது எல்லாமே தனக்கு தான் சொல்கிறது, இதெல்லாமே பிளாக்மெயில். நீ கொடுக்கலன்னா நான் அவங்க கூட இருக்க மாட்டேன், நீ கொடுத்தா தான் உனக்கு இருப்பேன், உன் சம்பளத்தை எடுத்து எல்லாமே என்கிட்ட கொடுத்துரு. இதுவெல்லாம் வந்து மிகப்பெரிய கொள்ளை சம்பவம். குடும்பம் என்கிற பெயரில் இங்கே நடக்கிற ஒரு கொள்ளை. அப்படி இருக்கும்போது அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அது சட்டம் போடணும். எப்படின்னா, ஒரு குடும்பத்துக்கு 20,000 தேவை அப்படின்னா 10,000 கணவன் போடணும், 10,000 மனைவி போடணும். அந்த 20,000 வச்சு தான் செலவழிக்கணும். ஒரு குடும்பத்துக்கு தேவையான தேவைகளை பூர்த்தி பண்ணணும். ஒரு குடும்பத்தில் கணவன் 50,000 கூட சம்பாதிக்கலாம், மனைவி 50,000 சம்பாதிக்கலாம். ஆனால் அந்த குடும்பத்துக்கு 20,000 தேவைன்னா ஆளுக்கு கணவனும் மனைவியும் 10,000 போட்டு மொத்தம் 20,000. மற்ற பணம் எல்லாமே அவங்கவுங்களுக்கு தான். கணவன் வந்து ஒரு 50,000 சம்பாதிக்கிறான், ஆனால் குடும்பத்துக்காக 10,000 மாதம் கொடுக்குறான், மீதி 40,000 இருக்குது. அந்த 40,000 சொந்தம் கொண்டாடுவதற்கு அந்த மனைவிக்கு உரிமை கிடையாது. அதுபோல் ஒரு மனைவி 50,000 சம்பாதிக்கிறான்னா அவள் குடும்பத்துக்காக 10,000 கொடுக்குறா, மீதி அவகிட்ட 40,000 இருக்குது. அந்த 40,000 சொந்தம் கொண்டாடுறதுக்கு இந்த கணவனுக்கு உரிமை கிடையாது. இப்படி சட்டப்பூர்வமாக சட்டம் இயற்றினால் மட்டும்தான் குடும்ப அமைப்புகளில் நேர்மையை நிலைநாட்ட முடியும். அப்படி நம்ம அதை தவறிட்டோம். இது மாதிரி பண விஷயத்தில் வந்து நேர்மையாக இல்லாமல் போனதுனால குடும்பம் என்கிற அமைப்பின் கீழ் பெண்கள் ஆண்களுடைய உழைப்பை சுரண்டுகிறவர்களாக, உரிமையோடு சுரண்டுகிறவர்களாக மாறிவிட்டார்கள். இது அடிப்படை நேர்மை. அதனால தான் பெண்கள் மீது ஆண்கள் வன்முறை ஏவுகிறார்கள். பெண்களுக்கு மரியாதை கிடையாது, அடிக்கிறான், உதைக்கிறான். புருஷங்கிற அந்த போர்வையில் உரிமை, எனக்கு அடிப்பதற்கு உரிமை, ஏன்னா அவள் என்னுடைய உழைப்பை சுரண்டுவதற்கு அவளுக்கு உரிமை இருக்கும்போது அவளை அடிப்பதற்கும் உதைப்பதற்கும் திட்டுவதற்கும் அவமானப்படுத்துவதற்கும் அடிமையாக நடத்துவதற்கும் எனக்கு உரிமை இருக்கிறது. எனது உழைப்பை அவள் சுரண்டுகிறாள். ஆணின் உழைப்பை வந்து பெண் சுரண்டுறா குடும்ப அமைப்பில். அதனால் அவள் எனக்கு அடிமையாக தான் இருக்கணும். என்கிட்ட இருந்து என்னுடைய உழைப்பு எல்லாத்தையும், என்னுடைய பணத்தை எல்லாத்தையும் வாங்கும்போது அப்போ என்ன பண்ணணும், எனக்கு தேவையான ஆடையை அவள் தான் துவைக்கணும், எனக்கு தேவையான சாப்பாடு அவள் தான் சமைக்கணும். அப்படிங்கிறது அதுதான் அங்கே நியாயமாக இருக்குது. அப்போ வந்து அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க செஞ்சுட்டாங்கன்னா குடும்பத்துக்கு தேவையான பொருளாதாரத்தை சரிசமமாக பகிர்ந்துக்கும் போது, உன்னுடைய ஆடையை ஏன் மனைவி துவைக்கணும், கணவனுடைய ஆடையை ஏன் மனைவி துவைக்கணும், கணவனுடைய உணவை ஏன் மனைவி சமைக்கணும், அவங்கவுங்க உணவை அவங்கவுங்கள சமைச்சிக்கோங்க.
சமைச்சு எடுத்துகிட்டு பகிர்ந்து உண்ணுங்க. அப்புறம் குடும்பத்துக்கு தேவையான பொதுவான செலவுகளை பகிர்ந்து பகிர்ந்துக்கணும். இந்த மாதிரி ஒரு திட்டமிட்ட ஒரு குடும்ப வாழ்க்கையை சட்டப்பூர்வமாக அதை அமைத்து அதை வந்து கட்டாயமாக மக்கள் அனைவரும் பின்பற்ற வேண்டும். அதை மீறுவதே ஒரு குற்றமாக கருத வேண்டும். சும்மா குடும்ப அமைப்புகளெல்லாம் இதெல்லாம் பார்க்கறதுனால தான் நிறைய வன்முறைகள் இதெல்லாம் நிறைய நடக்குது. நிறைய குடும்ப வன்முறைகள், பெண்கள் அடிமைப்படுத்தப்படுவதற்கே அதான் காரணம். அதனால் குடும்பத்தில் இருந்து தான் நேர்மை என்பது குடும்ப அமைப்புகளில் நிலவ வேண்டும். அடிப்படையான நேர்மை, அடிப்படையான ஒழுக்கம், அடிப்படையான கட்டுப்பாடு இதெல்லாம் குடும்ப அமைப்பிலிருந்து தொடங்க வேண்டும். அப்போ தான் வந்து வெளியில் பொதுவான இடத்துல ஏன் இவ்வளோ லஞ்சம் இருக்குது, ஏன் இவ்வளோ ஊழல் இருக்குது அப்படின்னா அது குடும்ப அமைப்பிலே அதில் நிறைய லஞ்சம், ஊழல், உழைப்பை சுரண்டுவது இது எல்லாமே குடும்ப அமைப்பில் இருக்குது. அடிமைத்தனம் என்பது குடும்ப அமைப்பில் இருக்குது. அடிமைத்தனம் அது வெளியிலே இருக்குது குடும்ப அமைப்பில். அதனால் குடும்ப அமைப்பில் அதை சரி பண்ணணும். அதற்கு சட்டம் இயற்ற வேண்டும். சட்டம் இயற்றி குடும்ப அமைப்பில் சரி பண்ணிட்டாலே மக்கள் அமைதியாக வாழ்வாங்க. உறவுகளில் சுதந்திரம் இருக்கும். பெண் விடுதலை வேணுமா, உங்களுக்கு பெண்களுக்கு விடுதலை வேணும்னா இந்த மாதிரி பண விஷயத்தில் குடும்ப அமைப்பில் நேர்மையாக இருக்கணும். அப்போ தான் பெண்களுக்கு பொதுவான வெளிப்படையான வாழ்க்கை முறையில் விடுதலை கிடைக்கும். குடும்ப அமைப்பில் விடுதலை கிடைக்கும். விடுதலைங்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. பெண் விடுதலை என்பது வெறும் சும்மா வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்கு நான் இந்த மாதிரியான நடைமுறையெல்லாம் பின்பற்றினா மட்டும்தான் நேர்மையாக பண விஷயத்தில் குடும்ப உறவுகளில் குடும்ப அமைப்பில் நேர்மையாக இருந்தால் மட்டும்தான் பெண் விடுதலை சாத்தியமாகுமே தவிர இல்லைன்னா அது ஒன்றும் சாத்தியமாகுது.